வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மைவி3 ஆப் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் இப்ப நமக்கு வெளிவந்திருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ எதிர் தரப்புல அசோக் ஸ்ரீநிதிங்கிறவங்க போட்ட தரப்புல பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா 59 பக்கத்துக்கு நமக்கு ஒரு பிடிஎஃபா வந்திருக்குது. சோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சில பேர் பாத்தீங்கன்னா அதை எனக்கு அனுப்புனாங்க. சோ அதை பத்தினா உங்களுக்கு நான் தெரிவிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த யூடியூப் சேனல்லையும் பாத்தீங்கன்னா இதை பத்தி சொல்லல. சோ அந்த பிடிஎஃபையும் பாத்தீங்கன்னா வெளியே கொடுக்கல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல அதை நம்ம தெளிவாக காட்டி பேச போறோம். சோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் வசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ ஒரு டீடைலா பேசலாம். ஸோ 59 பக்க பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் இதுவே கொடுக்காம தான் இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம இதை பத்தி பேச போறோம். ஸோ இதை நான் உங்களுக்கு டீடைலாவே நான் காட்ட போறேன். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வேஸ்டா வீடியோ போடாத, மக்களுக்கு தேவையில்லாத வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ அதே போலதான் இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 59 பக்க கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 9 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சோ அந்த 9 இதுல என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த வீடியோல நம்ம எல்லாத்தையுமே ஷார்ட்டா பார்ப்போம். ஏன்னா இதை பத்தி நம்ம நிறையவே பேசியிருப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசியிருப்போம். சோ இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஒரு ஷார்ட்டா பேசலாம். சோ அது மட்டும் இல்லாம பிடிஎஃப் பாத்தீங்கன்னா நான் என்னுடைய டிரைவ்ல போட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா வயோலேஷன் கோட்ல அவங்க சப்மிட் பண்ணிருக்கிறாங்க. சோ இந்தந்த இதெல்லாம் மோசடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா V3 ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் மூலியமா அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் விர்ச்சுவல் வின் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் மைவி3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் அந்த மாதிரி சேனல்ல மூலியமா ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அது மூலியமா ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசோக் ஸ்ரீநிதிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச பான்சி ஸ்கீம் பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து ஒரு ஆளை சேர்த்து விட்டா இந்த அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். சோ அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ மூணாவதா பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்கேம். சோ ப்ராடக்ட்ல என்ன ஸ்கேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சோ எல்லா ப்ராடக்ட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வாங்குறாங்க. வாங்குற விலை வந்து 196 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 190 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அவங்க வெளியில பர்ச்சேஸ் பண்ற வேலை வந்து பாத்தீங்கன்னா 3900 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேம்ல வந்து அசோக் ஸ்ரீநிதி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ப்ராடக்ட்ல ஸ்கேம் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து அவார்ட்ல ஸ்கேம் பண்ணிருக்காங்க. அந்த அவார்ட் எல்லாம் வாங்கின மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்கும். சோ நம்ம எம்டி சார் வந்து அவார்டு வாங்குற மாதிரி, சோ இந்த கம்பெனி வந்து டெவலப் ஆகிற மாதிரி அந்த அவார்ட் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. சோ அந்த அவார்ட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்கேம் நடந்திருக்குது. இந்த அவார்ட்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே கிடையாது. சோ இது மூலியமா பாத்தீங்கன்னா 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வயோலேஷன் ஆஃப் கம்பெனி ஆக்ட். சோ அந்த கம்பெனி நடத்துறதே பாத்தீங்கன்னா எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாம தான் இருக்குது. சோ அந்த கம்பெனி ரன் பண்றதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வயோலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கும் ஸ்கேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா இது வந்து நியாயமா ஏற்றுக்கொள்ள வேண்டியது பாத்தீங்கன்னா சோ எல்லாருக்குமே இது நமக்கு தெரியும். சோ வந்து ஜிஎஸ்டி வந்து மைவி3 ஆப்ல கட்டாம இருந்திருக்காங்க. சோ அது வந்து வயலேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி கோட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 2420 கோடி வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்குது. சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு வந்து 290 கோடி வந்து நம்ம ஜிஎஸ்டி கட்டணும். சோ மைவி3 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால பாத்தீங்கன்னா இந்த 290 கோடி ஜிஎஸ்டி வந்து கட்டாம இருந்திருக்காங்க. சோ இது வந்து மிக ஒரு தவறான செயல் தான். சோ ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இதை வந்து யாருமே மறுக்கல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேல கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைவி3 மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சோ உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஸ்டெப்பையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு. சோ இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அசோக் ஸ்ரீநிதிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணி சோ இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போட்டு இதை சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா இதெல்லாம் எப்படி ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பாத்தீங்கன்னா சோ எம்பி எம்எல்ஏ மற்ற ஆபீசர்ஸ் இஓடபிள்யூ ஆபீசர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லெட்டர் மூலியமா எழுதி இதை அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ அதோட பாத்தீங்கன்னா இவர் கைப்பட எழுதுன அசோக் ஸ்ரீநிதி எழுதுன கை லெட்டரையும் பாத்தீங்கன்னா இதுல அட்டாச் பண்ணிருக்காங்க. வந்து நான் அவங்களுக்கு பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போட வரல. இந்தந்த மெத்தட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சோ பாதி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட்ல எதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைவி3 ஆப்லன்னு பாத்தீங்கன்னா பணம் வரல. சோ அதுதான் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் அவங்க கைதாகி உள்ள இருக்கிறாருங்கிறது இல்லாம சோ மற்ற விஷயங்கள்லாம் இதுல இருக்குது. அவங்க என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட வந்திருக்கிறேன். சோ இதுக்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டிரைவ் லிங்க்ல போட்டு அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை நீங்க எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. சோ இதுக்கான ரூட் காஸ், இதுக்கான ஆக்டிவ் மெத்தடா பாத்தீங்கன்னா சோ உங்களோட லாயர் தரப்புல இருந்து நம்ம எம்டி சார் லாயர் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் பதில் கொடுத்துருக்காங்க. சோ இதுல மெயினா பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்கேம் இருக்கட்டும் மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. சோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டாததுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது.
ஸோ கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டியும் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம். இப்போ ஒரு டாபிக் தான் பாத்தீங்கன்னா முக்கியமான டாபிக். ஸோ இது வந்து 59 பக்கத்துக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முறை நடக்க போற கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியும் கட்டிடுவாங்க. ஸோ அந்த அடுத்த ஹியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எம்பி வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ 59 பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேணாம். சரி, நான் உங்களுக்கு பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட வரல. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் இது தெரியணும். ஏன்னா நிறைய பேர் தவறான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனல்ல வந்து எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும். ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட், இதுக்குதான் இவ்வளவு ரூட் காசு, இந்த மெத்தடுக்கு இது எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியணும். எல்லாரும் தைரியமா இருங்க. ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ இந்த வீடியோ போட்டதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாமே பாசிட்டிவ் ஆறீங்க. கூடிய சீக்கிரம் பயிலுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணிட்டாங்கன்னா இந்த டேட்டையும் தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வேற ஏதாவது சூப்பரான வீடியோ வேணும்னா நான் உங்களுக்கு உடனே தெரிவிக்கிறேன். இதே மாதிரி வேற ஏதாவது சூப்பரான வீடியோவை நான் மறுபடியும் சந்திக்கிறேன்.